பேர் புருஷோத்தம பாகவதர். இன்றைய தினம் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி அருமையான விஷயங்களை சொல்ல இருக்கிறேன். கோயிலுக்கு சம்ஸ்கார் பாரதி விருதெல்லாம் கிடைச்சிருக்கு நிறைய. மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்க. 1995ஆம் ஆண்டு ₹2 தபால் தலை, அஞ்சல் தலை, போஸ்ட் ஸ்டாம்ப் என்று சொல்றோமே, ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்புறது, ₹2 தபால் தலை. 1995ஆம் ஆண்டு மத்திய சர்க்கார் ராஜராஜ சோழனுடைய இந்த கோயிலை கட்டினாரே, அந்த சோழ மன்னர், அவரை நாமெல்லாம் வணங்கணும். அவர் கட்டலைன்னா இந்த திருக்கோயிலை நாம் பார்த்திருக்க முடியுமா, வணங்க முடியுமா? சிவனபெருமானுக்கு அந்த சிவலிங்கத்திற்கு எழுப்பிய அந்த மன்னனை நாம் நெஞ்சார வணங்கணும். மூடப்பழக்கங்களால் உள்ள கோபுரத்துக்குள்ளே போகக்கூடாது, அங்கே வரக்கூடாது என்றெல்லாம் தவறான செயல். ஒரு சிவபெருமான் இருக்கிற இடம் தவறாக இருக்க முடியுமா? அப்படியெல்லாம் இல்லை. அப்படி ராஜராஜ சோழ பெருமானுக்கு, அந்த மாமன்னனுக்கு 1995ஆம் ஆண்டு ₹2 தபால் தலையை வெளியிட்டு மத்திய அரசு பெருமைப்படுத்தியது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. 1954ஆம் ஆண்டு, நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. 1954ஆம் ஆண்டு நான் சொல்கிறது, அந்த ₹1000 ரூபாய் நோட்டு, அதில் இந்த தஞ்சை பெரிய கோயிலினுடைய படத்தை போட்டு அந்த 1000 ஆண்டு நிறைவு விழா நாளிலே ₹1000 நோட்டு வெளியிடப்பட்டது. மிகப்பெரிய விஷயம். 2010ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. 1954ஆம் ஆண்டு ₹1000 நோட்டு கோயில் படத்தோடு வெளியிடப்பட்டது. நன்றாக சொல்கிறேன், கவனிங்க. 2010ஆம் ஆண்டு இந்த கோயில் கட்டப்பட்டு 1000 ஆண்டு நிறைவடைவதை ஒட்டி ராஜராஜ சோழனை பாராட்டும் வகையிலே கோயில் நிறைவு விழா 1000 ஆண்டு செப்டம்பர் மாதம் அந்த இது கட்டப்பட்டது. எப்படி பாருங்க, மிக அருமையான விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த கோயிலெல்லாம் திருவிழா நடக்குமா? ஏன்னா உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டு யுனெஸ்கோனுடைய கண்ட்ரோலில் போயிட்டதுனால நாமெல்லாம் வணங்க முடியுமான்னு. நாம் தாராளமாக உள்ளே போய் வணங்கலாம். அப்படி மிகச் சிறப்பான கோயில். அங்கே பாருங்க விழாக்கள், என்னென்ன விழா நடக்கும் பாருங்க, சொல்கிறேன். 9 பெரிய மேஜர் ஃபங்க்ஷன்ஸ், செலிப்ரேஷன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். முதல்ல பிரம்மோற்சவம். உற்சவம் என்றால் என்ன? உற்சவம்னா வேற ஒரு விஷயம் இல்லை, திருவிழா தான், பிரம்மோற்சவம். அடுத்து ராஜராஜ சோழன் பிறந்தநாள் விழா, மாமன்னருடைய பிறந்தநாள் விழா. 3வது அன்ன அபிஷேகம். நல்லா கவனிங்க, ரொம்ப சிறப்பான. சிவன் கோயில் எல்லாம் கார்த்திகை மாதத்திலே அன்னாபிஷேகம் நடக்கும். ஏன்னா கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கும் உணவு கொடுப்பவன்